ഹായ് ഗുഡ് മോർണിംഗ് എവരി വൺ. ഞാൻ ഡോക്ടർ സിനി സജീവ്. ഇന്നേക്ക് നമ്മൾ വന്നിട്ട് ഒരു സൂപ്പർ റെസിപ്പി பார்த்திല്ല. ഇത് വന്ന് നമ്മ ഇളമൈ ആയിരിക്കുന്നതുക്കും വെയിറ്റ് റിഡക്ഷനും ரொம்ப நல்லതാണ്. நம்ம எல்லாருமே யங்காയിരിക്കണം, நல்ல பியூட்டி ஆയിരിക്കണം, ரொம்ப வெயிட் போடக்கூடாது, இப்படி எல்லாமே ஆசைப்படுது இல்லையா? அப்போ அதுக்கு சேர்ந்த மாதிரி ஒரு ரெசிபி நம்ம பார்த்திല്ല. அது வந்துட்டு சம்பா ரவா ബ്രോക്കൺ വീറ്റ് ഉപ്പുമാവാണ്. അത് എപ്പടി ഞാൻ പണതെന്നുള്ളത് നമ്മൾ ഇന്നേക്ക് பார்த்திല്ല. ഇതിൽ മെയിനായിട്ട് വരുന്നത്, അപ്പോൾ ഇതിലേക്ക് ഞാൻ യൂസ് பண்ணுന്ന கண்டென்ஸ் என்னென்னலாம் பார்த்திല്ല. 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கு, கேரட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கு, அப்புறம் க்ரீன் பீஸு உப்பு போட்டு வேக வச்சிருக்குது. இது 2-3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சு, கருவேப்பிலை, இஞ்சி, அவ்வளவும் போதும். அப்புறம் கொஞ்சம் கடுகு, சம்பா ரவை வந்துட்டு 1 கிளாஸான நான் யூஸ் பண்ணுனது. அப்போ நம்ம எப்படி இது குக் பண்ணதுன்னுള്ളത് பார்த்துக்கலாம். முதல்ல குக்கர் வச்சுட்டு ഞാൻ അതിൽ 2 ഗ്ലാസ്, இந்த ഗ്ലാസ് 1 ഗ്ലാസ്സിലാണ് ഞാൻ സമ്പാ റവ എടുത്തിരിക്കുന്നത്. அதே அளவில் 2 ഗ്ലാസ് தண்ணி ஊற்றி வச்சு, சம்பா ரவை வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சாச்சு. அதை அப்படியே இந்த தண்ணிக்குள்ளே போடணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. அப்புறம் குக்கர் வந்துட்டு ஒரு 3 விசில் வரன வரைக்கும் சிம்மில் வச்சிடலாம். അപ്പോൾ ഒരു പാൻ ഗ്യാസിൽ വെച്ചാச்சு. அதில் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு கடுகு போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, 2 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சது எல்லாமே போட்டாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு கேரட்டு போட்டுடா. அதுக்கப்புறம் க்ரீன் பீஸு உப்பு போட்டு வேக வச்சது போட்டுடா. அதுக்கப்புறம் இது நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இந்த இந்த ബ്രോക്കൺ വീറ്റ് അല്ലെങ്കിൽ സമ്പാ റവയിൽ നമുക്ക് ഉള്ള മെയിൻ ഇതെന്നാ சொன்னால், ഇതിൽ ഹൈ പ്രോട്ടീൻ കണ്ടൻറ്റ് അധികമായിരിക്കും. പ്രോട്ടീൻ കാർബോഹൈഡ്രേറ്റ് കമ്മിയും പ്രോട്ടീൻ കണ്ടൻറ്റ് അധികവുമാണ്. அந்த மாதிரி ஃபைபர் ஃபுட்டானிது. ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சோடியம், பொட்டாசியம் உண்டு. அந்த மாதிரி வைட்டமின் B6 எல்லாம் அடங்கியிருக்குது. உங்களுக்கு வந்துட்டு இது ஹார்ட்டு ப்ராப்ளம் ப்ரிவென்ட் பண்ணதுக்கும், வெயிட்டு ரெடியூஸ் பண்ணதுக்கும், சுகருக்கும், டயபெட்டிஸ்னு ரொம்ப நல்லதான இது. அந்த மாதிரி இது நம்ம கொலாஜன் ப்ரொடக்ஷன் அதிகமாக்குது. அதனால നമുക്ക് സ്കിന്നുക്കും ரொம்ப നല്ലതാണ്. യൂത്തായിട്ട് യങ്ങായിരിക്കാൻ വേണ്ടിയിട്ട് ഇത് ரொம்ப നല്ലതാണ് സമ്പാ റവ. അതിനാൽ നമ്മ ഇത് വന്നിട്ട് വാരത്തിൽ 2 തവണ 3 തവണ ഒരു ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് ഡിഷായിട്ട് എടുത്തിടാം. சம்பா ரவை வச்சுட்டுல டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணிடா. அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லതാണ്. இப்போ வந்துட்டு வெங்காயம், கேரட் இதெல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணி வந்துச்சு. அதுக்கப்புறம் ഞാൻ குக்கரில் வேக வச்சுருந்த சம்பா ரவை இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு தேவையானச்சால், இது பசங்களான சாப்பிட்றேன்னாச்சா உங்களுக்கு வேணுச்சால் கொஞ்சம் நெய் போட்டுடா. இது ரொம்ப சூப்பரான டிஷ்ஷாണ്. அதுக்கு இது ஹைலி நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாണ്. ஸோ நீங்கள் எல்லாருமே இது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள்.
അപ്പോൾ നമ്മൾ ബ്രോക്കൺ വീറ്റ് ഉപ്പുമാ വന്ന് റെഡി ആയിച്ച് സാമ്പാർ റവ ഉപ്പുമാ റെഡി ആയിച്ച് ഇത് നമുക്ക് വന്നിട്ട് உடம்புக்கு ரொம்ப நல்லതാണ് யங்காக இருக்கிறதுக்கும் வெயிட் ரெடியூஸ் பண்ணதுக்கும் ரொம்ப நல்லതാണ് நீங்கள் எல்லாருமே இந்த ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க வாரத்தில் 2 நாளாச்சு இது சமைச்சிடுங்க ஏன்னா இது ஹெல்த்துக்கு நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ ஹாவ் a good day see you again bye bye